ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த சேனல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ போடுவோம். அதாவது ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், ஆடியோ போர்டாக இருந்தாலும் சரி, MP3 போர்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் விலை எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அது சம்மந்தமானப்பட்ட வீடியோ வந்து போடுவோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக வந்து பேப்பர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா எடுக்க பேப்பர் வந்துக்கிட்டே இருந்தது. சரி, அதுக்கப்புறம் எடுப்போம் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் தான் உள்ளார ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு கேபினெட். ஸோ ஒரு ஆக்ரிலிக் கேபினெட் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கான ஒரு போர்டு. ஓகேங்களா, இது ஷான் போர்டு இது. ஸோ இது நம்மள்கிட்ட ஆல்ரெடி நம்ம வாங்கியிருக்கோம்ல, கெப்பாசிட்டர்ஸ் டயோடெலாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபை பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம ஸ்பேஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பீக்கர் நாபுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். இது நார்மல் ரெகுலரான பின் இது. ஸோ இதோட ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாத்தோட ப்ரைஸும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், பாருங்கள். இது வந்து சீல்டு ஒயர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆடியோ அவுட்புட் அண்ட் இன்புட்டுக்கு வந்து இந்த ஒயர் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சீல் பண்ணியிருக்காங்க. 2 கோர் ஒயரும் தனியாக ஒரு நெகட்டிவ்க்கு தனியாக ஒரு ஒயர் வரும். இன்னொரு வந்து நல்லா சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹம்மிங் சவுண்ட் அதெல்லாம் வந்து இந்த ஒயரில் வராது. இது ரெகுலர் ஸ்பேசர். ஸோ சின்ன சைஸ் ஸ்பேசர், நம்ம 2 இல்லை 3 கூட போட்டுக்கலாம். இல்லை, ஸோ ஸ்பேசரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம போர்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நார்மல் வால்யூம் நாப். ஸோ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். எப்படி வருது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிருக்கேன். இது வந்து டி ஷேப் தான், பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளார. ஸோ இது டி ஷேப் தான். நம்ம 100K பொட்டேட்டோ மீட்டர் போட்டோன்னு வச்சுங்க, 6 பின் பொட்டேட்டோ மீட்டருக்கு வந்து இது சரியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபினெட். ஸோ இந்த கேபினெட்டோட விலை ரொம்ப கம்மியாக வந்தது. ஒரு ஆக்ரிலிக் கேபினெட் இது. ஸோ நம்ம எதுக்குனாக்கா உள்ள லைட் வச்சு அப்படின்னாக்கா அப்படியே அந்த பல்ச்சுன்னு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேபினெட் தான் இது. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பேஸ் சின்னதாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுக்கு ஸ்க்ரூஸ் எல்லாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. இதை நம்ம வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், தனியாக வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரூஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ ஆக்ரிலிக் ஷீட் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. உள்ளார நார்மல் சைஸ் கேபினெட் தான். இது ஆக்சுவலி ஒரு கிளாஸ்டி பிடி போர்டு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பிடி போர்டு வச்சுட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு வீடியோ போடுவேன், கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.